அம்மா ஓ என்னம்மா கிழங்கு வாங்க சொன்னால் ஏதோ கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கா? கிழங்கு தான், நல்லா பெரிய பெரிய கிழங்கு. ஆமாங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா அலசிக்கணும். பீட்ரூட் மாரிங்க கிழங்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குங்க. சின்ன சின்னதாக அப்படியே சேமியா மாரி இருக்குங்க. நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் செதுக்குனது. இது செதுக்கிறதுக்கு நானும் அம்மாவும் பட்ட பாடு இருக்குங்க. கொஞ்சம் நெஞ்சமாக இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற பாலை எடுத்துகிட்டு இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் உதிரியாக வச்சிடும். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே. அப்படியே வச்சு அவிச்சிட வேண்டியதான். ஆமாம். அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு மல்லிகிழங்கு புட்டு தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? அது நல்லா தோலை உரிச்சிட்டு பீட்ரூட்டு செதுக்காத மாரி செதுக்கிக்கணும். செதுக்கிட்டு இட்லி பானில் வச்சு அவிச்சு சாப்பிட வேண்டியதான். அம்மா வெயிலை பார்த்தியா? நல்லா ரவுண்டு கட்டுது. ஆமாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏன்டா பெய்யுதுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப தானமாக இருக்குது. ஆமாம். அம்மா ஓ சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அம்மா ஓஹோ என்னம்மா ஏதோ கட்டையை அலசிக்கிட்டு இருக்க? மல்லிகிழங்கு அலசிட்டு இருக்கேன். என்னம்மா ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசுக்கு இருக்குது? ஆமாம், நல்லா பெருசாக இருக்குது. ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் சின்ன சின்னதாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். மழை டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக ஜிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம்லம்மா. அது நல்ல கிழங்கு அலசிட்டு போகணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது களிமண்லாம் நிறையா இருக்கும். அலசிட்டு செதுக்க வேண்டியதாங்க. அப்படியே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கிழங்க நல்லா அரிஞ்சிட்டு தோலெல்லாம் உரிச்சிடுவோம். அம்மா ஓ கன்ஃபார்ம் பார்த்தா இது கிழங்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னம்மா இதுதான் இருக்குது. எப்படி அறிஞ்சிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்களாம் ஒரு ஒரு பீஸும் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குங்க. இந்த பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு கிழங்கு அறிய. சில கிழங்கு தோல் நல்லா ஈஸியாக வந்துடும். இதில் அது ரோஸ் கிழங்கு. ஆமாம், இது ஒயிட் கிழங்கு. இது வந்து சிப்ஸுக்கு போடுற கிழங்கா? ஆமாம். இதுலேயும் நல்லா தோல் வருதுங்க. சூப்பராக. என்ன தோல்லாம் செதுக்கியாச்சா? தோல்லாம் செதுக்கியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மாரிங்க கிழங்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குங்க. சின்ன சின்னதாக அப்படியே சேமியா மாரி இருக்குங்க. நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம். ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களா. நல்லா அப்படியே பெருசு பெருசாக இருக்குங்க. அவிச்சி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அம்மா ஓ உனக்கு கிழங்கு அவிச்சி சாப்பிட்டா பிடிக்குமா, இந்தமாரி பண்ணால் புட்டு பண்ணால் பிடிக்குமாம்மா? அவிச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். பிடிக்குமா? ஆமாம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அதை பாருங்க, ஒரு பெரிய கிழங்குங்க, ஒரு 3 கிழங்கு இருக்குங்க. இது ஈவினிங் டைமில் அவிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டுக்கு இந்தமாரி செதுக்கி எடுத்துக்க வேண்டியதாங்க. என்ன செதுக்கி முடிச்சிட்டே இல்லையா? முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலெல்லாம் எடுக்கிறாங்க தனியாக. எப்படி இருக்குது பாருங்கள் செதுக்குனது. இது செதுக்கிறதுக்கு நானும் அம்மாவும் பட்ட பாடு இருக்குங்க. கொஞ்சம் நெஞ்சமாக இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற பாலை எடுத்துகிட்டு இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் உதிரியாக. இப்படி ரெடி பண்ணுங்க. அப்போ தான் புட்டுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம புட்டு பார்த்திங்கன்னா ரவுண்டாக பண்ணல, அப்படியே உதிரி உதிரியாக வச்சு அவிக்க போகிறோம். இந்தமாரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. வெள்ளை துணியிலையும் வடிகட்டிக்கலாம். ஆமாம். என்ன டோட்டலாக புழிஞ்சாச்சா இல்லையா? எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா புட்டு மாரியே வந்துருச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாக தெரியுது பொல பொலன்னு. அம்மா ஓ அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுத்தது தேங்காய் துருவி வச்சுட்டு அடுப்பில் அள்ளி வச்சு அவிக்க வேண்டியதுதான். திருவுமா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூடிங்க. என்ன தேங்காய்லாம் திருவியாச்சா? தேங்காய்லாம் துருவி வச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையில் போட்டு அவிச்சிடுவோம். பண்ணுமா.
பாருங்க இட்லி பானை போட்ட வேண்டியதான். போட்டாச்சு. தண்ணியை ஊற்றணுமா? தண்ணியை ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இங்கே பாருங்க தேங்காய்லாம் திருவி ரெடியாக இருக்குது. என்ன வேலை கடுபடியாக நடந்துகிட்ருக்கேன். ஆமாம், இட்லி தட்டை வச்சுருவோம். அடுத்தது வாழை இலையை வைக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான வாழை இலைங்க. அது மேலே அப்படியே கிழங்க வச்சிட வேண்டியதான். இப்போ கிழங்கு அள்ளி வச்சிடுவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே. அப்படியே வச்சு அவிச்சிட வேண்டியதான். ஆமாம். பாருங்க இதோ பார்த்தீங்கன்னா அந்த பால் இருந்தால் ரொம்ப இதாக இருக்கணுமா? ஆமாம். கொல கொலன்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை கொல கொலன்னு இருக்கும். புட்டு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும். மூடிடுமாம்மா? மூடிட வேண்டியதான். அப்படியே வச்சு உள்ளே அமைக்கிற வேண்டியதாங்க. அப்படியே வச்சு ஒரு அமுக்கு முடிஞ்சிங்க. என்ன வெந்திருக்குமா? வெந்திருக்கும். எடுமா. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குமா? ஆமாம்மா. ஓ அள்ளிடுமா? அள்ளிடுவோம். அல்லுமா. எனக்கு பிடிச்சதே அந்த வாழை இலை வாசம்தாம்மா. இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க. பஞ்சு மிட்டாய் மாதிரியே வருதுங்க. ஆமாம். இங்கே பாருங்க கரண்டிலே எப்படி இருக்குன்னு. அப்படியே வைமா. இங்கே பாருங்க அப்படியே மொத்தமாகவே எடுத்து வச்சிடலாம் பார்க்குமா? ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு நடையிலே எல்லாத்தையும் அள்ளிடும் போது எப்படி வருது பாருங்க. வேறு வைமா. என்ன எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அழகாக இருக்கலாமா? ஆமாம். இப்போ புட்டை ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணுமா. இங்கே பாருங்க அப்படியே குண்டானில் அப்படியே உதிரி உதிரியாக போட வேண்டியதான். ஆறணும். சூடாக இருக்குது. சூடாக இருக்குமா? இங்கே பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இந்த பாரு ஒன்று ஒன்றா அப்படியே போட வேண்டியதாங்க. இப்படியே சாப்பிட்லாம் பார்க்குமா? ஆமாம். என்ன உதிரியாக ஆக்கிட்டே இல்லையா? ஆக்கிட்டேன். இங்கே பாருங்க கிழங்குனாலே இப்படி தான் இருக்குமா? ஆமாம். அம்மா அடுத்து என்னம்மா பண்ணும்? தேங்காய் போடுமா. பாருங்க தேங்காய் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு. அடுத்ததுமா ஏலக்காய் போடுமா. கிழங்கு வாசத்தை எடுத்து கொடுக்க ஏலக்காய். ம் ஜீனி போடுமா. போதும். கிளறணுமா? ஆமாம். இது நாட்டு சர்க்கரையும் போடலாமா? போடலாம். ஏதோ பாறை பாறையாக இருக்கு. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சு அமைப்பாங்களாம் அந்த கேரளாவில். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கோம். என்ன முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சிச்சு. பாருங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க அம்மா. அம்மா அப்படியே கொட்டு. என்னம்மா உப்புமா மாதிரி இருக்கு. ரவா உப்புமா. பாருங்க கிழங்குல பார்த்தீங்கன்னா நாங்கள் ரவா உப்புமா பண்ணியிருக்கோம்.
இதை தான் இப்போ டேஸ்ட் பண்ணி அம்மா சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த இதில் வச்சு அவிச்சா சூப்பராக இருந்திருக்கும். செம்மையாக இருக்குது பார்க்கவே. எப்படி இது ஆகுது பாரு. என்ன புட்டு ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, சிம்பிளாக பண்ண புட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கவே. அம்மா அப்படியே கொஞ்சம் சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்காம்மா? இனிப்புலாமா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன். நான் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவேன், கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நாட்டு சர்க்கரை இந்தமாரி போட்டாலும் அதுவும் நல்லா இருக்குங்களாம்மா? நல்லாயிருக்கும். ஆமாம். ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சர்க்கரை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஆமாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கண்ணா. ஆனால் இது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மாவும் போடலாங்க. மாவு போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா வெறும் கிழங்கு மட்டும் தான் போட்டோம். இதில் கொஞ்சம் இடியாப்பு மாவு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்.